பேப்பர் பவுல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி A4 சைஸ் ஷீட் ஒன்று எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அதை ரெண்டாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இதை நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபுட்டு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ப்ளைன் ஷீட்டாக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் நார்மல் நியூஸ் பேப்பர் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாக மடித்ததை திரும்பவும் ரெண்டாக மடிச்சுட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிற ஏரியாவில் சென்டரில் விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஷேப் கிடைக்கும். இந்த கோடு ரெண்டும் நேராக இருக்கிற மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏதாவது ட்ரை ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும், ஏதாவது கடலை இல்லைனா நட்ஸ் இது மாதிரி சாப்பிட்றதுக்கெல்லாம் இந்த பவுல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் இதே மாதிரி மடிச்சுக்கோங்க. நேர்கோடு வர்ற மாதிரி வச்சுட்டு நீங்கள் மடிச்சுக்கோங்க. இப்போ இதை விரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த சைடில் இருந்து மடித்து சென்டர் லைனுக்கு நேராக வர்ற மாதிரி மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் சென்டர் லைனுக்கு நேராக வர்ற மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற பார்ட்டில் ஒரு கார்னரை மடிக்கிறப்ப நல்லா வந்து அந்த கீழே தொடுற மாதிரி மடிக்காமல் கொஞ்சம் கேப் விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. கார்னரை இந்த பக்க கார்னரையும் அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை வந்து அப்படியே நீங்கள் திரும்பவும் ஒரு மடிப்பு நான் கொடுத்துருக்குற மாதிரி மடிச்சுக்கோங்க. அந்த நேர் லைனுக்கு வர்ற மாதிரியே இதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் நீங்கள் மடிச்சுக்கோங்க. நம்ம ஏதாவது கடலை சாப்பிட்டுட்டு அதில் இருக்கிற அந்த தோல் போடுறதுக்கு அதுக்கெல்லாம் கூட நம்ம இதுமாரி யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி டஸ்ட்பினில் போட்டுடலாம். இல்லை நீங்கள் காய்கறி வெட்டுறப்ப கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மடித்தோம் இல்லையா கார்னர், அதை வந்து இது உள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் நல்லா வந்து உள்ளே வந்து வச்சுக்கோங்க. இதுமாரி வைக்கிறப்ப க்ரிப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இதுக்கு வேறு எதுவும் ஒட்டணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவ்வளோதான். இப்போ இதை நீங்கள் விரித்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். அழகாக ஸ்கொயராக ஒரு பவுல் கிடச்சிரும். இது கொஞ்சம் வந்து ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? நீங்கள் பின் பக்கத்தை திருப்பி இந்த 4 பக்கமும் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக ஸ்டெடியாக நல்லா நிற்கும். இதை வந்து நீங்கள் ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸு இல்லை நட்ஸு அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பவுல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நியூஸ் பேப்பரில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெங்காயத்தோல்லாம் போடுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.